எங்கன்னு இந்த கட்டவரல் இருக்க இந்த பக்கம் வருமா? எப்படிங்க வருமே. அது எப்படிங்க வரும்? அப்படி வந்தா நீ என்ன தர? என்ன வேணாலும் கேளுங்க. உங்க அம்மா குடுக்குறியா? சரிங்க. பாத்துக்க. ஐயோ போங்க, நீங்க உங்களுக்கு ஐயோ இந்த சிரிப்புக்கு எது வேணாலும் கொடுப்பேன். கோயம்புத்தூர்ல 6 மில்லு இருக்கு, அதுல ஒரு மில்ல எழுதி வச்சிடுறேன். மில்லுக்காரன் செருப்புலயே அடிப்பான். ஆறுங்க அது ஆசிரியர். மெட்ராஸ்ல 3 கப்பல் ஓடுது, அதுல 1.5 கப்பல் உனக்கு எழுதி வச்சிடுறேன். டேய் கப்பல்கார உன்னை கடல் பிடிச்சு தள்ளி விட்டுருவான். ஐயோ ஆறுங்க மறுபடியும். அது டேப் இருக்காடு. ஊட்டியில டீ எஸ்டேட் 100 ஏக்கர் இருக்கு. இருக்குடா, உனக்கு இருக்கா? ஐயோ யார மனுஷன் பேசுறானுங்க. ரோட்ல பிச்சைக்காரன் பேசிட்டு போறான். இதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன் கண்ணு. ஐயோ உங்க காரப்பல்ல பார்த்ததானுங்க எனக்கு பயமா இருக்குது. அது எப்படிங்க வந்தது? அத நான் சொல்றேங்க அர்ஜென்ட் சித்தி. இவன் ஒரு நாள் அவசரத்துல வர காப்பின்னு நினைச்சு தார் எடுத்து குடிச்சுட்டான். அதான் பல்லு கருப்பா போச்சு. என்னங்க மகனே, வீட்டுக்குள்ள வந்து சொல்லிட்டு வரக்கூடாது. கத்தாதடா, சொந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு எவனா தந்தி அடிச்சுட்டு வருவாடா? அது இல்லங்க மகனே, கதவை தட்டிட்டு வரதா நம் தமிழோட பண்பாடு. டே கிளப்பாடு, பண்பாட்டை பத்தி நீ பேசுறியா? ஓங்கி கன்னத்துல அப்புன உன் கரப்பல்லு காணாம போயிரும்டா. பல்லுல கரை இருக்கலாம், ஆனா மனசுல இருக்க கூடாது. ஐயோ இவர் பெரிய ஷேக்ஸ்பியர் பிலாசபி எல்லாம் பேசுறாரு. எட்டிட்டு இடுப்பானே மிதிச்சு போடு. என்னடே இதெல்லாம் கரை இல்லையா? சாரி சித்தி.